வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அந்த சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு நீச்சம் பெற்று போகக்கூடிய ஒரு கால பலன்களை தான் நம்ம இப்ப இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய காலம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள். கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு பிறந்தவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். அன்பும் பாசமும் கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒரு குடும்பம்னு இருந்தாலும் சரி, ஒரு நட்பாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு பாறையாக தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களுக்கு சுக்கிரன் ஆகப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அடுத்து கர்ம ஸ்தானாதிபதி. இந்த இரண்டு இடத்திற்கும் சொந்தக்காரரான அந்த மகர ராசிக்கு உண்டான அந்த சுக்கிரன் உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல நீச்சம் அடைகிறார். பாக்யஸ்தானத்துல ஒரு கிரகம் வலுவாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஜோதிட ரீதியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு இடத்துல அந்த பாக்யஸ்தானத்துல ஒரு கிரகம் பாவ கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த பாக்யஸ்தானத்தினால நிறைய கெடுதலான ஒரு விஷயங்கள் அப்படின்றது நமக்கு அதிகப்படியாக நடக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த பாக்யஸ்தானத்துல ஒரு கிரகம் நீச்சம் அடையுது, அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உண்டான ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் உடனே முடியணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுல இருந்து உங்களுக்கு ஸ்லோவா தான் சில ரெக்கவர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக இந்த மகர ராசி என்பர்கள் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதிகப்படியாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விவாகரத்து வழக்குகள் ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு சில பிரிவினைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரியாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள்னால இவர்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உடனே ரெக்கவர் ஆகுமா? இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு களத்திர ஸ்தானத்தில் ஒரு பிரிவு இருக்கு அப்படின்னா அந்த பிரிவுகள் உடனே ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அந்த இடத்துல ஒரு மன வேதனையை கொடுக்கக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிவாகப்பட்டது இவர்களினுடைய மனதை வேதனைப்படுத்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதுதான் அந்த பாக்யஸ்தானத்துல ஒரு கிரகம் வலுவிழந்து இருக்கும்போது அந்த கிரகத்தினால செயல்படவும் முடியாது. பட் அந்த கிரகத்தினுடைய அமைப்பு அப்படின்றது மிகவும் ரொம்ப நிதானமாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். கர்மஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான சில முயற்சிகளை இந்த மகர ராசி என்பர்கள் செய்யும் போது இந்த இடத்துல அதற்குண்டான சில பாதிப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல வர்றதுக்குண்டான ஒரு நேரம். தொழிலில் நல்ல ஒரு விரிவை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது கடன் வாங்குறதுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கடன்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழிலையே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த இடத்துல வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த இடத்துல வாழ்ந்து தன்னுடைய குடும்ப உறவுகளை எல்லாமே மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புன்றது இவர்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்றது சொன்னோம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்க போகுது. தனக்கு தேவையான நபர்களும் தனக்கு தேவையான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கை கெட்டி வாய் கெட்டாத ஒரு காலகட்டமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப பொறுமையா
பொறுமையான ஒரு நிதானமான ஒரு முடிவை எடுங்க. யாராவது வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நிதானமான ஒரு முடிவுன்றது தேவை. ஏன்னா இது 1 மாத கால அளவுக்கு இந்த கோச்சார நிலவரங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு தவறான ஒரு முடிவுகளாகவும் போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதிகப்படியாக அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் தான். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது அந்த பாக்கியஸ்தானம், அதுலேயே சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால ஹைகோட சேர்ந்து ப்ரமோஷன்ஸும் வரும். அதே சமயம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகப்படியாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்க சரிவர பயன்படுத்த முடியாத ஒரு கால சூழ்நிலைகளும் இருக்கும். ஒரு தேவையான அளவுக்கு உண்டான ஒரு நேரம் அப்படின்றது இருக்காது. ஏன்னா ஒரே நாள்ல 2 முக்கியமான வாய்ப்புகள் வரும், அதே சமயம் தேவையில்லாத வாய்ப்புகளும் வரும். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத வாய்ப்புகளை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியுமே ஒழிய அந்த முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதுலதான் இந்த இடத்துல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நிதானமான ஒரு முடிவு அப்படின்றது அவசியமான ஒன்றாக இருக்கும் போது, அதே சமயத்துல வருமானம் எந்த இடத்துல அதிகப்படியாக இருக்கோ அதை நோக்கி டிராவல் பண்ணுங்க மகர ராசி என்பவர்கள். ஏன்னா நீங்க எப்படியோ உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியில தான் இருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இன்னும் 2 வருட காலங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல நீங்க அந்த வேலை ரீதியான இடத்துல ஒரு வருமானம் சார்ந்த சில உயர்வுகள் இருக்கக்கூடிய இடத்தை மட்டுமே நீங்க சூஸ் பண்ணும்போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துல இந்த ராசி என்பவர்களுக்கு சில மன ரீதியான நெருக்கடிகள், மன உளைச்சல்கள், தேவையில்லாத குழப்பங்கள் இப்படிலாம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய காலகட்டம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்கள் அவர்களினுடைய குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அந்த புத்திரஸ்தானமும் கூட. அதனால தன்னுடைய குழந்தைகளுக்கு உண்டான சில எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைவதற்குண்டான ஒரு நேரம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் தோல்விகளாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இந்த திருமணத்தை பண்றதுக்கு உண்டான ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்காது. அதுதான் இந்த இடத்துல அந்த சுக்கிரன் நீச்சமாகப்பட்டது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான மனக்குழப்பங்களையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிதானமான ஒரு அமைப்பையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு முழு அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்பவும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. வேலையை சட்டுன்னு முடிவெடுத்து விடக்கூடிய ஒரு நேரமும் கூட. எந்த விதமான ஒரு காரணமுமே இல்லாம நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு நிறைய மகர ராசி என்பர்கள் அந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடியே அந்த சுக்கிரன் அப்படியே நகர்ந்து வரும்போதே அந்த மகர ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா வேலையை விடுறதுக்கு உண்டான முழு அமைப்பும் இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் அந்த பாக்கியஸ்தானத்துல அந்த கிரகங்கள் நீச்சம் அடையும் போது தேவையான ஒரு அங்கீகாரம் இல்லாததுனால இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அந்த பினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆடம்பரமான ஒரு செலவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கட்டுக்குள்ள கொண்டு வாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது தேவையில்லாத கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட 1 மாத கால அளவிற்கு இது இருக்க போது. ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஒரு நிதானமான ஒரு முடிவோடையும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய லைஃப்ல சில முக்கியமான ஒரு திருப்பு முனைகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசியில பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், திருவோணம் நட்சத்திர அன்பர்கள், அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையான பதவி
பதவி உயர்வுகள் அப்படின்றது இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. அந்த பதவி உயர்வுகளோடு சேர்ந்து சில பொறுப்புகளும் வரும். இந்த பொறுப்புகள்ல நீங்க தேவையில்லாம கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா உடனே இம்மிடியட்டா உங்களுடைய பதவிகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா முதல் வாரத்துல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கும். அந்த ப்ரமோஷன்ல ஏதாவது கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா 4th வீக்ல அந்த ப்ரமோஷன் உடனடியாக பறிக்கப்படக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு விஷயமும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய உடன்பிறப்புகளுக்காக சில விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதுல ஒரு கமர்ஷியலான சில எண்ணங்கள் அப்படின்றது இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல நம்ம இதை செய்யறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய காலம் இருக்க போகுது. அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய வேதனைகளை அனுபவிச்சாச்சு. அந்த வேதனைகளை சிறு சிறு மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது இந்த இடத்துல இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களால ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. நிறைய அந்த லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விற்கக்கூடிய, அதாவது ஏதாவது உங்களுக்கு விற்காமல் இருக்குது சொத்துக்கள் அப்படின்னா இந்த இடத்துல அதை விற்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி திசை புதன் திசை இந்த மாதிரியான திசாபுத்திகள், குரு சனி புதன் இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டான சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் எந்த மாதிரியாக இருக்க போகுது. ஏன்னா சில பேருக்கு சனி திசையில சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து புதன் திசையில சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்க போகுது, இதுல உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தான் இந்த சுக்கிரன் முழுமையான பலனை கொடுக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.